இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி பிட்டர் ட்ரேடு தேரி செமஸ்டர் 4க்குரிய பழைய கொஸ்டின் பேப்பர், அதாவது 2016 வருஷத்தில் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் 2 கொஸ்டின் இருக்கிற மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் அதோடய ஃபுல் டீட்டெயில். செமஸ்டர் 4 போட்டிருப்பாங்க, பேப்பர் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் நம்ம தப்பாக எழுதிட்டோன்னா 25% மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் இதில் உண்டு, 2016 கொஸ்டின் பேப்பரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் வந்து 3 ஹவர்ஸ், டோட்டல் மார்க் வந்து 150 மார்க்கு. சரி, வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கேர் பிளாங்கின் துல்லியமான பல் இடைவெளி அமைய டேஸின் பயன்பாடு தேவை. த அக்யூரேட் பேசிங் ஆஃப் டீத் இன் கேர் பிளாங் ரெக்யூட் த யூசஸ் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கேர் பிளாங்கோட துல்லியமான பல் இடைவெளி அமைய டேஸின் பயன்பாடு தேவை. அது என்ன, இதை வச்சு அந்த பயன்பாடு நம்மளுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஸோ நம்ம டிவைட் பண்ணுவாங்க. டிவைடிங் ஹெட்டை வச்சு என்ன செய்வாங்க, ஒரு சுற்றினா 10 பற்கள் 10 மில்லிமீட்டர் நகரும். அதே மாதிரி 100 தடவை 10 தடவை சுற்றினோன்னா 10 மில்லிமீட்டர் நகரும். இந்த மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த கேர் பிளான் கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடைவெளி அமைக்கிறது. அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் ஹெட்டு தான். அப்போ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ரெண்டாவது கொஸ்டினில் கீழ்காணும் டேஸ் வகை மில்லிங் இயந்திரத்தில் கெமிக்கல் கேர் வெட்டலாம். அதாவது ஒரு மில்லிங் மிஷினில் வந்து கெமிக்கல் கேர் கட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி இது கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த மில்லிங் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கெமிக்கல் கேர் கேன் பி கட் ஆன் விச் டைப் ஆஃப் மில்லிங் மிஷின் அப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த மில்லிங் மிஷின் கேர் வந்து ஹரிசண்டல் வெர்டிகல் யூனிவர்சல் இருக்குது மில்லிங் மிஷின். அதில் வந்து கெமிக்கல் கேர் கட் பண்ணுற மில்லிங் மிஷின் என்ன மில்லிங் மிஷின் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மில்லிங் மிஷின் தான். ஆன்சர் சி தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கார்பரேசிங் டேஸில் செய்யப்படும். இந்த கார்பரேசிங் இஸ் டன் ஆன் டேஸ். அப்போ கார்பரேசிங் டேஸில் செய்யப்படும்னா கார்பரேசிங் எதில் செய்யப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பரேஷன் வந்து எதில் செய்கிறாங்கன்னா லோ கார்பன் ஸ்டீல். ஆன்சர் வந்து சி தான். 4வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 4வது கொஸ்டினில் ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங்கள் டேஸ் மறையிடப்பட்டிருக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங்கில் டேஸ் மறையிடப்பட்டிருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட் பைப் ஃபிட்டிங்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த்ரெட் கன்ஃபார்மிங் வித் டேஸ். அப்போ இந்த பைப் ஃபிட்டிங்கில் வந்து த்ரெட் வந்து எந்த த்ரெட்டு பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி த்ரெட்டு தான். சி தான் ஆன்சர். இதுக்கு பைப்பு த்ரெட்டுன்னு வந்தாலே பிஎஸ்பி, சி தான் ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். 1 அல்லது 2 பாகங்கள் சுழண்டு கொண்டிருக்கும் போது ப்ரோக்ரெசிவ் ஆக என்கேஜ் செய்யப்படுவது எந்த வகை கிளட்ச். அதாவது which clutch can be engaged progressively when one or both the elements are rotating அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 அல்லது 2 பாகங்கள் சுழண்டு கொண்டு இருக்கும்போது ப்ராக்ரெசிவாக என்கேஜ் செய்யப்படுவது எந்த வகை கிளட்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கோன் கிளட்சில் தான் அந்த 1 அல்லது 2 பாகங்கள் சுழண்டு கொண்டு இருக்கும் ப்ராக்ரெசிவாக என்கேஜ் செய்யப்படும். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கோன் கிளட்ச் தான் ஆன்சர். பி தான் ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டினில் பைப் மறையின் இன்க்ளூடட் ஆங்கிள் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் த பைப் த்ரெட் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பைப் த்ரெட்டில் வந்து அதனுடைய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 55 டிகிரி தான் இருக்கும். காமனாகவே பைப் த்ரெட்டில் வந்து அதனுடைய ஆங்கிள் பார்த்திங்கன்னா 55 டிகிரி. அதே மாதிரி த்ரெட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி த்ரெட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 55 தான், 55 டிகிரி. சி தான் ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள்.
7வது கொஸ்டினில் சேதமடைந்த வெளிமறைகள் டேஸ் மூலம் சரி செய்யப்படுகிறது. இந்த டேமேஜ் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் ஆர் ரெக்டிஃபைடு பை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி வச்சு அடிக்கும்போது த்ரெட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு இது மாதிரி ஆயிரும், மழுங்கின மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நட்டு அல்லது போல்டில் நட்டு போட்டால் ஏறாது. அப்போ நம்ம அது என்ன பண்ணணும்னா அதை சரி பண்ணணும். அது சரி பண்ணது டை நெட்டு யூஸ் பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதை உள்ள வச்சு இது பண்ணுவாங்க. டை நெட்டு வந்து த்ரெட்டு ஃபார்ம் பண்ண முடியாது. டை நெட்டு வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு த்ரெட்டில் வந்து அடிப்படி டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணிக்கலாமே தவிர டை நெட்டை வச்சு புது த்ரெட்டு போட முடியாது. அப்போ டேமேஜ் பண்ண எக்ஸ்டர்னல் த்ரெட்டை வந்து ரெக்டிஃபைட் பண்ணுறது எது பார்த்திங்கன்னா டை நெட்டு தான். ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு ஏ தான். 8வது கொஸ்டின் பாருங்கள். அதிக அளவில் வேக குறைப்பு ஏற்பட வேண்டிய இடங்களில் என்ன வகை கியர் பயன்படுகிறது? அதிக அளவில் வேக குறைவு ஏற்பட வேண்டிய இடங்களில் என்ன வகை கியர் பயன்படுகிறது? வேறு லார்ஜ் ஸ்பீட் ரெடக்ஷன் இஸ் டிசைட் விச் டைப் ஆஃப் கியர் இஸ் யூஸ்டு. அதாவது அதிக அளவில் வேக குறைவு ஏற்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கியர் பார்த்திங்கன்னா வார்ம் அண்ட் வார்மில் தான். இது வந்து ஏ தான் ஆன்சர், வார்ம் அண்ட் வார்மில். 9வது கொஸ்டின் பாருங்கள். 9வது கொஸ்டினில் எந்த வகை கியர் சுழற்சி இயக்கத்தை நேர் இயக்கமாக மாற்றுகிறது? எந்த வகை கியர் வந்து சுழற்சி இயக்கத்தை நேர் இயக்கமாக மாற்றுகிறது? விச் டைப் ஆஃப் கியர் கன்வெர்ட் ரோட்டரி மோஷன் டு லீனியர் மோஷன். அப்போ ஒரு சுழற்று விசையை வந்து நேர் விசையை மாற்றக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன். அதாவது நம்ம ட்ரில்லிங் மிஷினில் டேபிளை வந்து நீங்கள் ஏற்றுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கைப்பிடியை சுற்றுவீங்க. கைப்பிடி சுற்றினா அது என்ன நடக்கும், அந்த டேபிள் வந்து ரேக் அதில் இருக்கும். ரேக் அண்ட் பினியன் உள்ள இதெல்லாம் ஆப்ஷனில் தான் அதிர்ச்சியும் டேபிள் வந்து மேலே வரும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 10வது கொஸ்டின் பாருங்கள். பைப் அசம்பிளியில் ஹெம் பேக்கிங் டேஸ் பயன்படுகிறது. இந்த பைப் அசம்பிளி த ஹெம் பேக்கிங் இஸ் யூஸ் டு டேஸ். அப்போ இந்த ஹெம் பேக்கிங்குடைய யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கசிவுகளை தவிர்க்க தான் இது பயன்படுது. அதாவது அவாய்ட் லீக்கேஜ். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான், கசிவுகளை தவிர்க்க. பி தான் ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டினில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒர்க்கை கோல்டு செய்யும், ஒர்க்கை லொக்கேட் செய்யும் மற்றும் டூலை நமக்கு தேவையான இடத்திற்கு கொண்டு செல்ல கைடு செய்யும்? இது வந்து ஜிக்கில் வருது இந்த இது. அதாவது டூலை வந்து கட்டியாக பிடிக்க பயன்படுது, அதே நேரத்தில் என்ன செய்யுது லொக்கேட் பண்ணவும் பயன்படுது, அதே நேரத்தில் வந்து கட்டிங் டூலை வந்து வழி நடத்தவும் பயன்படுகிறது. அந்த மாதிரி இது என்னதுன்னு கேட்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் ஜிக்கு தான் அந்த 3 ஆப்ஷனையும் செய்யும். நம்ம பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க மட்டும் தான் செய்யும், டூலை வழி நடத்தாது. ஆனால் ட்ரில் ஜிக் வந்து பார்த்தீங்கன்னா டூலை வந்து ஜாப்பை பிடிக்கவும் செய்யும், டூலை வந்து வழி நடத்தவும் செய்யும். அப்போ இது ஆன்சர் வந்து ட்ரில் ஜிக்கு தான். ஆன்சர் சி தான் ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். 12வது கொஸ்டினில் பிக்சர்களில் உள்ள ப்ரெஷர் பேடுகளின் பயன்பாடு டேஸ். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர் பேட் இஸ் பிக்சர் இஸ் டு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் பேடுடைய இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிர்வுகளை தாங்குவதற்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதிர்ச்சிகளை ஏற்றுக்கொள்வது பயன்படுகிறது. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் ஷாக் தான் ஆன்சர், சி தான் ஆன்சர். திடீர்னு ஏற்படுற அதிர்ச்சியை வந்து என்ன செய்யுது, அது வந்து தாங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் அந்த அதிர்ச்சிகளை. அப்போ அப்சர்வ் ஷாக் தான் அதுக்கு ஆன்சர் 12வது கொஸ்டினுக்கு. 13வது கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டினில் படத்தில் காட்டப்பட்டுள்ள பிட்டிங்கின் வகையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் பிட்டிங் ஷோன் இன் ஃபிகர். இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அந்த படம் வந்து எந்த பிட்டிங்குடைய வகை அப்படின்னு கேட்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூனியன். அதாவது ஒரு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து நட்டு மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து யூனியன். அப்போ இது ஆன்சர் டி தான். 13வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. 14வது கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டினில் சுழலும் அச்சுக்கு இணையாக பற்கள் அமைந்திருக்கும் கியர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சுழலும் அச்சுக்கு இணையாக வந்தால் அது என்ன கியர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இணையாக வந்துச்சுன்னா அது ஸ்பர் கியர் தான்.
சுழலும் அச்சுக்கு இணையாக பற்கள் அமைந்திருக்கும் கியர் என்ன கியர்னு கேட்டிங்கன்னா ஸ்பர் கியர் தான். ஹியர்ஸ் ஹேவிங் த டீத் எலிமெண்ட் பேரலல் டு த ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் ஆர் நோன் அஸ் டேஸ் அப்படின்னா ஸ்பர் கியர். இதுக்கு வந்து பேரலில் இருக்கிற கியர் வந்து பார்த்திங்கன்னா பர் கியர் தான். பி தான் ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். மரம், பேப்பர், துணி, திடப்பொருட்கள் போன்றவை எந்த கிளாஸ் தீ ஆகும்? அதாவது கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, அதில் பயிர் இருக்கலாம். அது வந்து மரம், பேப்பர், துணி வந்து அது என்ன கிளாஸ் பயிர் தீ எரியக்கூடிய பொருள்னு கேட்காங்க. த ஃபியூல் லைக் வுட், பேப்பர், கிளாத், சாலிட் மெட்டீரியல் எக்ஸெட்ரா கம் அண்டர் விச் கிளாஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கேட்காங்க. வுட்டு, மரம், பேப்பர் வந்து அது வந்து கிளாஸ் ஏ வகை ஃபயர் தான். அப்போ கிளாஸ் ஏ ஃபயர். ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். 16வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேல்வனசிங் அதாவது கேல்வனசிங் இல் கோட்டிங் தர எந்த உலோகம் பயன்படுகிறது? விச் மெட்டல் இஸ் யூஸ்ட் ஃபார் கோட்டிங் த கால்வனைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கால்வனைசிங் பண்ணுற உலோகத்தில் வந்து கோட்டிங் தர என்ன உலோகம், கால்வனைசிங் கோட்டிங் தர எந்த உலோகம் பயன்படுகிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதில் வந்து துத்தநாகம் அப்படி தான் பயன்படுது. துத்தநாகத்தை வந்து சிங்குன்னு சொல்லுவாங்க. இது சி தான் ஆன்சர். 16வது கொஸ்டினில் சி தான் ஆன்சர். சிங்குனா துத்தநாகம். துத்தநாகம் தான் என்னது கோட்டிங் செய்ய பயன்படுகிறது. விச் மெட்டல் இஸ் யூஸ்ட் ஃபார் கோட்டிங் கால்வனைசிங் கேட்டாங்கன்னா அது சிங்கு தான் ஆன்சர். 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி. 17வது கொஸ்டின் பாருங்கள். 17வது கொஸ்டினில் டேப் இறுக்கமாக மூடி இருந்தாலும் தண்ணீர் கசை உள்ளது. இதன் காரணம் என்ன? வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் டேப் ஈவன் வென் ஃபீம்லி க்ளோஸ்ட். வாட் இஸ் த ரீசன்? அதாவது நம்ம வந்து டேப் வந்து இறுக்கமாக மூடியாச்சு, ஆனால் அதுலேருந்து வாட்டர் வந்து ஒவ்வொரு சொட்டு சொட்டாக கீழே விழுது. அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்காங்க. அதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வாசர் வந்து என்னது பாதிக்கப்பட்டிருந்தால் வாசர் வந்து நாளாகி அப்படியே வேறு மாதிரி ஒரு சாஃப்டாக இருக்க வேண்டியது கல் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா வாட்டர் வந்து வாசர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும், டிஃபெக்டிவ் வாசர். அப்போ அதான் ஆன்சர். அப்படி இருந்துச்சுன்னா வாட்டர் வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக கீழே விழ தான் செய்யும். ஆன்சர் வந்து ஏ தான் 17வது கொஸ்டினுக்கு. 18வது கொஸ்டின் பாருங்கள். ஏர்கிராஃப்ட் தொழிற்சாலையில் அலுமினியம் அதிக அளவில் பயன்படுத்த காரணம் டேஸ். அலுமினியம் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் இண்டஸ்ட்ரி பிகாஸ் இட் இஸ் டேஸ். அதாவது அலுமினியம் வந்து விமான தொழிற்சாலையில் வந்து ஏன் அதிகமாக அலுமினியம் பயன்படுத்துகிறாங்க? ஸோ அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லைட் இன் வெயிட். இதுதான் எடை குறைவாக இருக்கிறனால தான் இந்த அலுமினியம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் 18வது கொஸ்டின் ஆன்சர் வந்து சி தான். 19வது கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டினில் பிரேசிங் செய்ய எந்த வகை கேஸ் ஃப்ளேம் மிகவும் ஏற்றது? அதாவது நம்ம வந்து விச் டைப் ஆஃப் கேஸ் ஃப்ளேம் இன் மோஸ்ட் சூட்டபுள் ஃபார் பிரேசிங் பண்ணுவதற்கு என்ன கேஸ் ஃப்ளேம் வந்து நம்ம மிகவும் ஏற்றதுன்னு கேட்காங்க. அப்போ இது என்ன கேஸ் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேசிங் பண்ணக்கு வந்து என்ன கேஸ் ஃப்ளேம் யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சிஜன் அசிட்லைன் கேஸ் ஃப்ளேம் தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி தான். ஆக்சிஜன் மற்றும் அசிட்லைன் கேஸ் ஃப்ளேம் தான் நம்ம பயன்படுத்துவோம் பிரேசிங்க்கு. ஆன்சர் சி தான் கரெக்ட். 20வது கொஸ்டின். வெண்கலம் என்பது டேஸின் உலோக கலவை. பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் அப்படின்னு கேட்டால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரான்ஸுக்கு ஃபஸ்ட் எழுத்து பி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் சின்னு போடுங்க. அதாவது பிரான்ஸ் கடைசி ஈன்னு வந்தால் டி அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. அப்போ என்னென்னா காப்பர் அண்டு டின்னு. காப்பர் அண்ட் டின்னு தான் இதுக்குரிய ஆன்சர் பிரான்ஸுக்கு. பிராஸ்ன்னு கேட்டோன்னா பி ஃபஸ்ட் எழுத்து இருக்கும், அது சின்னு எடுத்துக்கிடுங்க. ப்ராஸுக்கு லாஸ்ட்டில் எஸ் இருக்கும், இந்த எஸ் வந்து செட் மாதிரி இருக்கும், அதனால் காப்பர் சிங்குன்னு நான் எடுக்க சொல்லியிருப்பேன். இதில் வந்து காப்பர் டின்னு எடுங்க. அப்போ இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 20வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான், காப்பர் அண்டு டின்னு தான். 21வது கொஸ்டின் பாருங்கள். 21வது கொஸ்டினில் பிட்ச் சர்க்கிளுக்கும் ரூட் சர்க்கிள்களுக்கும் இடைப்பட்ட ரேடியல் தூரம் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிட்ச் சர்க்கிள் அண்ட் த ரூட் சர்க்கிள் இஸ் கால்டு டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது பிட்ச் சர்க்கிளுக்கும் ரூட் சர்க்கிளுக்கும் இடையே உள்ள தூரம், அது ரேடியல் தூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிடெண்டம் அது சொல்லுவாங்க. ஸோ அது இந்த ரூட்டு சர்க்கிள் வந்தாலே அது டிடெண்டம் தான். ஏன்னா வந்து ஒரு கியரில் வந்து பார்த்தோன்னா ஒரு கியரில் டீத் இருக்குன்னா இது இந்த வட்டம் தான் ரூட் சர்க்கிள். ஸோ இது வந்து
நடுவில் இருக்குது பிச்சு சர்க்கிள். பிச்சு சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் கேட்டுனா அது வந்து என்னது அடண்டம். ரூட்டு சர்க்கிளும் பிச்சு சர்க்கிளும் கேட்டால் டிடண்டம். ஸோ அப்போ நம்ம என்னது ரூட்டு சர்க்கிள்னு வந்துச்சுனாலே அது நம்மளுக்கு டிடண்டம் தான். ஆன்சர் ஏ தான். 21ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 22ஆவது கொஸ்டின் பாருங்கள். திரவ நிலையில் உள்ள லூப்ரிகண்ட் எது? அதாவது லிக்விடாக இருக்கணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லிக்விட் லூப்ரிகண்ட். கிரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா மாலிபடினம் டிசல்ஹைடும் கட்டியாக தான் இருக்கும். சிந்தட்டிக் ஆயில் வந்து லிக்விடாக இருக்கும். வாக்ஸ் வந்து மெழுகு வந்து கட்டியாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆயில் தான். இது மட்டும் தான் இது லிக்விடாக இருக்கும். அப்போ இது வந்து சி தான் ஆன்சர். 22ஆவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, சிந்தட்டிக் ஆயில். 23ஆவது கொஸ்டின் பாருங்கள். இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அது படத்தில் காட்டப்பட்டுள்ள லூப்ரிகேட் பெயர் கூறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன நேம் த லூப்ரிகேட்டர் ஷோன் இன் ஃபிகர். இந்த படத்தோடைய லூப்ரிகேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விக் ஃபீட் லூப்ரிகேட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து விக் ஃபீட் லூப்ரிகேட்டர். ஆன்சர் ஏ தான். 24ஆவது கொஸ்டின் பாருங்கள். 24ஆவது கொஸ்டின் ட்ரில் ஜிக் டேஸ் பயன்படுகிறது. ட்ரில் ஜிக் டேஸ் பயன்படுது. ட்ரில்லிங் ஜிக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ட்ரில் ஜிக் எதுக்கு பயன்படுது? ட்ரில்லு, ரீமரு, டேப்பிங்கு அண்ட் அதர் அலைடு ஆப்ரேஷன் பண்ணக்கு தான் இந்த ட்ரில் ஜிக் பயன்படுது. அப்போ ட்ரில் ஜிக்குடைய பயன்கள் ட்ரில்லிங், ரீமிங், டேப்பிங் அண்ட் அதர் அலைட் ஆப்ரேஷன். இதுக்கு ஆன்சர் வந்து சி தான். ட்ரில் ஜிக் பயன்கள். 25ஆவது கொஸ்டின் பாருங்கள். 25ஆவது கொஸ்டினில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவற்றில் ஃபுட் பிரிண்ட் ரேஞ்சை கண்டறிக. ஐடென்டிஃபை த ஃபுட் பிரிண்ட் விரஞ்சி இஸ் ஷோன் இன் ஃபிகர். அதாவது இந்த ஒரு விரஞ்சி 4 விரஞ்சி கொடுத்துருக்காங்க. 5 விரஞ்சி, செயின் விரஞ்சி, அப்புறம் வந்து சாப்பிட்டு பிடிக்க விரஞ்சி, ஃபுட் பிரிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபுட் பிரிண்ட் விரஞ்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பி தான் ஆன்சர். இதுதான் வந்து இந்த படம் தான் வந்து என்னது பாதம் மாதிரியே இருக்கும். ஃபுட்னா பாதம், ஃபுட் பிரிண்ட் விரிஞ்சுன்னா பாதம் மாதிரி இருக்கும். இந்த பாதம் மாதிரி இருக்க அந்த இது நம்ம பாதம் மாதிரி இருக்கும். அப்போ இந்த பாதம் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபுட் பிரிண்ட் விரிஞ்சு இதுதான் ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 26ஆவது கொஸ்டின் பாருங்கள். 26ஆவது கொஸ்டினில் தீ ஆபத்தில் தீ முக்கோணம் டேஸை குறிப்பிடுகிறது. இந்த ஃபயர் ட்ரையாங்கிள் இன் ஃபயர் ஹேசட் இஸ் ஐடென்டிஃபைடு ஆஸ் டேஸ். இப்போ இந்த ஃபயருக்கு வந்து இந்த முக்கோணம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சிஜன், இது அசிட்லின், இது ஃபியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மூன்றும் சேர்ந்து தான் வந்து தீ ஆபத்து தீ முக்கோணத்தை குறிப்பிடுகிறது. அப்போ இந்த 26ஆவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா எரிபொருள், ஆக்சிஜன் மற்றும் வெப்பம் அதுதான் தேவை. அப்படின்னா ஃபியூல், ஆக்சிஜன், ஹீட் இந்த 3 இருந்தால் தான் எரியும், ஒரு பொருள் எரிய வைக்க முடியும். அப்போ வந்து ஆன்சர் வந்து ஏ தான். 27ஆவது கொஸ்டின் பாருங்கள். மாஸ்டர் கேஜ் என்பது டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் கேஜ் இஸ் டேஸ் அப்படின்னா மாஸ்டர் கேஜ் வந்து என்பது என்ன? மாஸ்டர் கேஜ் என்பது டேஸ் அப்படின்னா மாஸ்டர் கேஜுடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு கேஜ் ஃபார் செக்கிங் அக்யூரசி ஆஃப் கேஜஸ் யூஸ்ட் ஆன் த ஷாப் ஃப்ளோர். அதாவது ஷாப் ஃப்ளோரில் வந்து நம்ம பயன்படுத்துகிற கேஜி அக்யூரஸியாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பயன்படுத்துவாங்க. அதான் மாஸ்டர் கேஜிங் என்பது ஸ்டாண்டர்ட் கேஜ் ஃபார் செக்கிங் அக்யூரசி ஆஃப் கேஜஸ் யூஸ்ட் ஆன் ஷாப் ஃப்ளோர். ஆன்சர் வந்து பி தான். 28ஆவது கொஸ்டின் பாருங்கள். வி பெல்ட்டின் பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம். வி பெல்ட்டின் பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் டேஸ். இன்ன வி பெல்ட் த ஆங்கிள் பிட்வீன் த சைடு இஸ் டேஸ். அதாவது வி பெல்ட்டுடைய சைடு வி பெல்ட்டு கொடுத்துட்டு பக்கங்கள் அல்லது சைடுகள்னு கொடுத்தா 40 டிகிரி. ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர். 29ஆவது கொஸ்டின் பாருங்கள். 29ஆவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கமாக ஃபோர்ஜிங் செய்யப்பட்டு லெட்டு மற்றும் சிமெண்ட் மூலம் நிரப்புமாறு உள்ள பிக்சட் வகை ஃபவுண்டேஷன் போல்டின் பெயர் கூறுக. வழக்கமாக ஃபோர்ஜிங் செய்யப்பட்டு லெட்டு மற்றும் சிமெண்ட் மூலம் நிரப்புமாறு உள்ள பிக்சட் வகை ஃபவுண்டேஷன் போல்டின் பெயர் கூறுக. நேம் த பிக்சட் டைப் ஃபவுண்டேஷன் போல்டு தட் இஸ் யூஸ்வலி ஃபோர்ஜ்டு அண்ட் ஃபில்ட் அப் வித் லேன் அண்ட் சிமெண்ட் லெட் அண்ட் சிமெண்ட். அப்படின்னா
ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது லெட்டு மட்டும் சிமெண்ட்லாம் உள்ள நிரப்புற இதில் வந்து அப்படியே அந்த ஃபவுண்டேஷன் போல்டு என்ன போல்டு வந்து அந்த பெயர் என்ன ஃபவுண்டேஷன் போல்டு பெயர் என்னன்னு கேட்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு சிமெண்ட் கலவையில் வந்து நம்ம வந்து ஒரு போல்டு பதிக்கணும்னா அது என்ன போல்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேக் போல்டு தான். அந்த மாதிரி என்ன செய்வாங்க, போஜியம் பண்ண இதை வந்து என்ன செய்வாங்க பதிப்பாங்க. சிமெண்ட்டு லெட்டு மட்டும் சிமெண்ட் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க ஃபில் பண்ணி அது இது பண்ணுவாங்க. அது என்ன போல்ட்டு பார்த்தீங்கன்னா ரேக் போல்ட்டு. பி தான் ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். எந்த வகை கடப்பாறை கையால் எளிதாகவும் நுனிப்பகுதி குறுகலான இடைவெளியில் பொருந்துமாறும் அமைந்திருக்கும்? which type of crowbar is easier to handle and with point will fit into narrow gap அப்படி கொடுத்து நேரோ கேப் அப்படின்னா இடைவெளி வந்து கம்மியாக இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து இது என்ன இது பார்த்திங்கன்னா சிறிய கடப்பாறையில் மட்டும்தான் என்ன செய்யும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஷார்ட் க்ரோபார், அப்போ ஏதான் ஆன்சர் ஷார்ட் க்ரோபார் தான் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். 36வது கொஸ்டினில் அலுமினியம் மற்றும் அதன் கலப்பு உலோகங்களின் மேல் அழகிய தோற்றத்துக்காகவும் அரிப்பிலிருந்து தடுக்கவும் பூச்சாக பயன்படுவதை டேஸ் என்று அழைக்கிறோம். which is used to provide a decorative and corrosion resistance coating on aluminum and its alloy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அழகுக்காகவும் அரிப்பிலிருந்து தடுக்கவும் நம்ம ஒரு உலோகத்து மேலே ஒரு பூச்சா ஒன்று ஒரு கோட்டிங் பண்ணுறோம். அது வந்து என்று டேஸ் என்று அழைக்கப்படுகிறோம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எது அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அனோடைசிங் தான் நம்ம இது என்ன செய்கிறோம் அழைக்கிறோம். அரிப்பிலிருந்து தடுக்கவும் அழகுக்காகவும் பயன்பெற ஒரு பூச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா அனோடைசிங். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 31வது கொஸ்டின். 32வது கொஸ்டின் பாருங்கள். 32வது கொஸ்டினில் டாக் கிளச்சின் செயல்பாடு என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டாக் கிளச்? டாக் கிளச்சுடைய ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஒன்லி பி என்கேஜ் வென் 2 elements ஆஃப் த கிளச் ஆர் ஸ்டேஷனரி. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். 32வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான். ரெண்டு பாகங்களும் நிலையாக இருக்கும்போது மட்டும் என்கேஜ் செய்யலாம், நிலையாக இருக்கும்போது மட்டும் என்கேஜ் செய்ய முடியாது. அதாவது இட் கேன் ஒன்லி பி என்கேஜ் வென் 2 elements ஆஃப் த கிளச் ஆர் ஸ்டேஷனரி. ஆன்சர் வந்து பி தான் 32வது கொஸ்டினுக்கு. 33வது கொஸ்டின் பாருங்கள். ட்ராவலிங் வால் கிரெயின் பயன் டேஸ் அப்படின்னு. அதை யூசஸ் ஆஃப் ட்ராவலிங் வால் கிரெயின்னா வந்து நம்ம செவுறு மேலே நம்ம நகர்த்தலாம். வெயிட்டான பொருளை தூக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன சொல்லலாம், ஒரு மிஷினை தூக்கிட்டு இன்னொரு இடத்துல ஃபிட் பண்ணலாம். அது நம்ம செவுரில் வால் இருக்குன்னா செவுறு அந்த கம்பெனியோடைய பக்கவாட்டு செவுரில் தான் அது என்ன நகரும். ஸோ அதுவும் அந்த கிரெயினுடைய பயன்கள் என்னென்னு கேட்காங்க. ஸோ அதுவுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடையை வந்து 3 திசையிலும் என்ன செய்யலாம் தூக்கிட்டு போகலாம், தூக்க அனுமதிக்கும். ஸோ அப்போ 3 டைரெக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே பியில் இருக்குது. இட் அலோவ் த லோடு டு மூவ் இன் 3 டைரெக்ஷன். அப்போ பி தான் ஆன்சர். ஸோ ட்ராவல் வால் கிரெயினுடைய இது பார்த்திங்கன்னா 3 டைரெக்ஷனில் என்ன செய்யலாம், அதனுடைய எடையை வந்து நகர்த்தலாம். 34வது கொஸ்டின் பாருங்கள். 34வது கொஸ்டினில் ஸ்பிரிட் லெவலின் சென்சிட்டிவ்ஸ் டேஸை சார்ந்தது. த சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் லெவல் டிபெண்ட்ஸ் அப்பன் த டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ சென்சிட்டிவ்னஸ்னால் என்னென்னா அதனுடைய பார்வை, அதாவது ஸ்பிரிட் லெவலில் வந்து சென்சிட்டிவ்னஸ் எதை சார்ந்தது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் இருக்குல்ல, அது வந்து கிளாஸில் வந்து இருக்கிறத வச்சு தான். அது நடுக்கோட்டுக்கு நேரியாக இருந்தால் ஸ்பிரிட் லெவலுடைய அளவு கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 34வது சென்சிட்டிவ்னஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணாடி குழாயில் இருக்கிற அந்த வளைவை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் அது எந்த இடத்துல இருக்குது. அந்த பபுள்ஸ் வந்து கோடு லேசாக ஒரு கோடு இருக்கும், இதில் கண்ணாடி இருக்கும். அந்த பபுள்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது இந்த வளைவு கருவேச்சர் ஆஃப் த கிளாஸ் டியூப்குள்ளோடைய இந்த கருவேச்சர் வச்சு தான் அது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பிரிட் லெவலுடைய சென்சிட்டிவ்னஸ் வந்து அதுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து டி தான், கருவேச்சர் ஆஃப் த கிளாஸ் டியூப். 35வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கிளச்சில் ப்ரெஷர் பிளேட் பயன்படுத்தப்படுகிறது? எந்த கிளச்சில் ப்ரெஷர் பிளேட் பயன்படுகிறது டேஸ். இன் விச் கிளச் த ப்ரெஷர் பிளேட் இஸ் யூஸ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ப்ரெஷர் பிளேட்டுன்னு கேட்டால் அது ஒரே ஒரு இதில் தான் பயன்படும். பிளேட்னு வந்தாலே அது மல்டி பிளேட் கிளச் தான். அதுலேயே பிளேட் இருக்குது. கொஸ்டின்லேயே ப்ரெஷர் பிளேட்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பிளேட் கிளச் தான். ஸோ இதுக்கு ஆன்சர் அப்போ
ப்ரெஷர் பிளேட் எந்த கிளச்சில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர்லேயே பிளேட்டுன்னு வரும். ஸோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். மல்டி பிளேட் கிளச் தான் ஆன்சர். 36வது கொஸ்டின் பாருங்கள். 36வது கொஸ்டினில் படத்தில் காட்டப்பட்டுள்ள பெல்ட் டிரைவின் பெயர் கூறு. நேம் த பெல்ட் டிரைவ் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பெல்ட்டு, அதாவது நம்மளுக்கு பெல்ட் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் பெல்ட்டு, அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் கிராஸ் பெல்ட்டு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது ஓப்பன் பெல்ட்டு டிரைவ் தான். அப்போ ஆன்சர் சி தான். 36வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஓப்பன் பெல்ட் டிரைவ். 37வது கொஸ்டின் பாருங்கள். 37வது கொஸ்டினில் பொதுவாக சால்டர் டேஸ் உலோக கலவை, அதாவது பொதுவாக சால்டர் டேஸ் உலோக கலவை. ஜெனரலி சால்டர் இஸ் அண்ட் அலாய் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 37வது கொஸ்டின் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சால்டோட உலோக கலவை என்னென்னு பார்த்தீங்கன்னா லெட்டு அண்டு டின் தான் ஆன்சர். இது அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துடுங்க. சால்டோடைய அலாய் என்னென்ன அலாய்னு பார்த்தீங்கன்னா லெட்டு அண்டு டின், பி தான் ஆன்சர். 38வது கொஸ்டின் பாருங்கள். அலுமினியம் அதன் தாதுவான டேஸிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அலுமினியம் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஓர் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அலுமினியம் எதுலேருந்து பிரித்தெடுக்கப்படுது, அது அலுமினியம் எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் தான். பாக்சைட் தான் ஆன்சர். இதில் வந்து 2 டைம் ஏ போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் பி தான். அதை மாற்றிடுங்க, ஏன்னு இருக்குது, அதில் ஏ பி தான் ஆன்சர். பாக்சைட்லேருந்து தயாரிக்கப்படுகிறது. 39வது கொஸ்டின் பாருங்கள். வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்துவது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் கான்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் டேஸ். அதாவது நன்றாக வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தும் ஒரு உலோகம் என்ன உலோகம்னு பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஸோ அதுதான் என்னது பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் டேஸ். அதில் ஆன்சர் வந்து டி தான், காப்பர் தான். 40வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது அளவுத்தினால் ஆன அரிப்பை எதிர்க்கும் ட்ரீட்மெண்ட் ஆகும்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த நான் மெட்டாலிக் அண்ட் கரோஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எதுவுடைய உலோகத்திலான அலோகம்னா வந்து இரும்பு சாராத இது. இரும்பு வந்து உலோகம்னு சொல்லுவாங்க, இரும்பு இல்லாத அலோகம்னு சொல்லுவாங்க. அலோகத்திலான அரிப்பை எதிர்க்கும் ட்ரீட்மெண்ட் எது பார்த்திங்கன்னா கிளாடிங் தான் அலோகத்திலான எரிப்பை எதிர்ப்பது. பி தான் ஆன்சர் 40வது கொஸ்டினுக்கு. 41வது கொஸ்டின் பாருங்கள். மின் சப்ளையுடனான தீ விபத்தில் எந்த வகை தீயணைப்பான் ஏற்றது? மின் சப்ளையுடனான தீ விபத்தில் எந்த வகை தீயணைப்பான் ஏற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங் ஏஜென்ட் இஸ் சூட்டபுள் ஃபார் அ லைவ் எலக்ட்ரிக்கல் ஃபயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மின் சப்ளை தீ எரியும் போது எந்த தீயணைப்பான் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு தீ எரியும் போது நம்ம அணைக்க பயன்படுற ஒரு தீயணைப்பான். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான். 42வது கொஸ்டின் பாருங்கள். 42வது கொஸ்டினில் பிரேசிங் வெல்டிங்கில் பில்லர் ராடின் உருகுநிலை டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது வெல்டிங் அடிக்கும்போது ஒரு ராடு சின்ன ஒரு 1.8 mm ஒரு பில்லர் ராடு இருக்கும். அந்த பிரேசிங்கில் அந்த வெல்டிங் பண்ணுற ராடு வந்து அதோட உருகுநிலை எந்த டெம்பரேச்சரில் உருகுன்னு கேட்காங்க. இன் பிரேஸ் வெல்டிங் த பில்லர் ராட் மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் டேஸ் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 450 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வந்து அது உருக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 450 டிகிரி செல்சியஸ், ஏ தான் ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். அலுமினியத்தை காட்டிலும் எளிதாக எந்த உலோகத்தில் சால்டரிங் மற்றும் பிரேசிங்கின் மூலம் இணைப்புகள் செய்யலாம்? அலுமினியத்தை காட்டிலும் எளிதாக எந்த உலோகத்தில் சால்டரிங் மற்றும் பிரேசிங் மூலம் இணைப்புகள் செய்யலாம்? விச் மெட்டல் கேன் பி ஜாயின் பை சால்டரிங் அண்ட் பிரேசிங் ஈஸிலி தென் அலுமினியம்? அலுமினியத்தை விட வேறு எந்த இதில் வந்து ஈஸியாக நம்ம நினச்சலாம் சால்டரிங் பண்ணலாம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அலுமினியத்தை விட எந்த இதில் ஈஸியாக பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா காப்பர் தான். ஆன்சர் வந்து பி தான். காப்பரில் ஈஸியாக அலுமினியத்தை விட சால்டரிங் பண்ணிக்கலாம், பிரேசிங் பண்ணிக்கலாம். 44வது கொஸ்டின் பாருங்கள். 44வது கொஸ்டினில் மிக அதிக அளவு விட்டமுள்ள குழாய்களை பிடிக்க எந்த பைப் ரெஞ்ச் பயன்படும்? விச் பைப் ரெஞ்ச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஹோல்டிங் லார்ஜ் டயாமீட்டர் ஆஃப் பைப்? அதாவது பெரிய பைப்பு விட்டமுடைய பைப்பை வந்து பிடிக்க பயன்படுற வந்து பைப் ரெஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா செயின் விரிஞ்சு தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். செயின் விரிஞ்சை வச்சு நம்ம
50 mmலேருந்து 150 mm வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பிடிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆன்சர். 45வது கொஸ்டின் பாருங்கள். பெல்ட்டு ஸ்லிப் ஆவதற்கான காரணம். பெல்ட் வந்து ஸ்லிப் ஓடிட்டுருக்கு, திடீர்னு பெல்ட் வந்து கீழே வந்துடுது. நம்ம திருப்பி எடுத்து மாட்டி நம்ம மிஷினை இயக்குறோம். அப்படி அந்த மாதிரி இதுதான் கொஸ்டின். பெல்ட்டு ஸ்லிப் ஆவதற்கான காரணம். இந்த பெல்ட் ஸ்லிப் டியூ டு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதில் டென்ஷன் இல்லைன்னா நம்மளுக்கு பெல்ட் என்ன செஞ்சிடும், அதே துள்ளி கீழே விழுந்துடும். அப்போ ஆன்சர் வந்து 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான், லெஸ் டென்ஷன். அது நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கணும். கிரிப்பாக இருந்தால் தான் பெல்ட் வந்து என்ன செய்யாது, ஸ்லிப் ஆகாது. ஸோ பெல்ட்டு லூஸாக இருந்துச்சுன்னா லெஸ் டென்ஷனே விரைப்பு தர இதே இல்லாமல் கீழே விழுந்துடும். ஸோ அப்போ லெஸ் டென்ஷன் தான். 46வது கொஸ்டின் பாருங்கள். 46வது கொஸ்டினில் டேப்பருக்கு செவ்வக வடிவ குறுக்கு வெட்டு தோட்டம் கொண்டது, அதன் டேப்பர் டேஸ் அப்படின்னு எடுத்துருக்காங்க. டேப்பர் கீ ஆர் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் தே ஹேவ் அ டேப்பர் ஆஃப் டேஸ். அதாவது செவ்வக வடிவமாக இருக்கிற வந்து டேப்பர் எவ்வளோ டேப்பர் வேணால் சாய்வு கோணம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது எந்த விகிதத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:100 அந்த திக்னஸில் தான் அந்த டேப்பரிக்கினுடைய இது இருக்கும் டேப்பர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர், 1:100 ஆன் த திக்னஸ். 47வது கொஸ்டின் பாருங்கள். 47வது கொஸ்டினில் ஒரு ஸ்டாண்டர்ட் வி பெல்ட்டில் டி பிரிவின் படி அதன் மேற்புற அகலம் எவ்வளோன்னு கேட்காங்க. த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் வி பெல்ட் ஃப்ரம் செக்ஷன் டி நோமினல் டாப் வித் இஸ் டேஸ் அப்படின்னா இதில் என்ன இதுனா சைஸ், அதாவது ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க டி, அந்த மாதிரி சைஸு கொடுத்துருப்பாங்க, ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டியுடைய பிரிவில் வந்து அதனுடைய நாமினல் டாப் வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 32 mm தான் இருக்கும். ஏபிசிடி 4வதுல வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வி பெல்ட்டுடைய டி செக்ஷனில் வந்து அதனுடைய டாப் வித் வந்து 32 mm, 32 mm. ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். 48வது கொஸ்டின் பாருங்கள். டேஸை பயன்படுத்துவதன் மூலம் சதுரத்தில் உள்ள பிழையை துல்லியமாக தீர்மானிக்க முடியும். அதாவது ஒரு ஸ்கொயரன்ஸ் இருக்குது, அந்த ஸ்கொயரன்ஸில் வந்து எந்த இது பிழை இல்லாமல் நம்ம சரி பண்ணுறது, ஸ்கொயரன்ஸ் சரி பண்ணுறது பிழை இல்லாமல் துல்லியமாக தீர்மானிக்க முடியும் அப்படி கேட்காங்க. அப்போ அது எது பார்க்கங்கன்னா சிலிண்டர் ஸ்கொயரும் அண்டு ஸ்லிப் கேஜை வச்சு தான் நம்ம என்ன செய்யும் துல்லியமாக ஸ்கொயரன்ஸ் செக் பண்ணலாம். அப்போ 48வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஸ்கொயர்னால் ரவுண்டாக இருக்கும். சிலிண்டர் ஸ்கொயருங்கிறது ஒரு ரவுண்டாக இருக்கும், அதில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஸ்லிப் கேஜை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் சி தான் ஆன்சர் 48வது கொஸ்டினுக்கு. 49வது கொஸ்டின் பாருங்கள். இயந்திரத்தின் லெவலை சரிபார்க்க ஸ்பிரிட் லெவல் எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது? இந்த ஸ்பிரிட் லெவல் இஸ் யூஸ்டு ஃபார் செக்கிங் த லெவல் ஆஃப் மிஷின் வென் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஸ்பிரிட் லெவல் வந்து நம்ம மிஷின் லெவலை சரிபார்க்க எப்பொழுது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினை வந்து நிறுவும் போது தான் அது பயன்படும் நம்மளுக்கு. எரெக்டிங் த மிஷின். ஸோ மிஷினை நிறுவும் போது நம்ம ஸ்பிரிட் லெவல் பயன்படும். அப்போ பி த ஆன்சர், எரெக்டிங் த மிஷின். 50வது கொஸ்டின் பாருங்கள். சால்ட்ரிங் செயல்முறைகள் சால்ட்ரிங் அயனின் வேலை என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சால்ட்ரிங் அயன் இந்த சால்ட்ரிங் ப்ராசஸ்? அப்போ சால்ட்ரிங் ப்ராசஸில் வந்து சால்ட்ரிங் அயனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை உருக வைக்கிறது தான். ஸோ சால்டர் வந்து உருக வைக்க தான் அந்த சால்ட்ரிங் அயனுடைய வேலையை. அப்போ மெல்ட் த சால்டர். ஆன்சர் வந்து பி தான். ஸோ இந்த 2016 பழைய கொஸ்டின் வந்து நம்ம பிட்டர் 4 சம்க்குரிய கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 50 கொஸ்டின் நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 50 கொஸ்டினையும் ஒரு தடவை நீங்கள் எக்ஸாம் பார்த்துக்கிடுங்க. நம்ம மீதி வேறு ஒரு சப்ஜெக்டில் நம்ம வீடியோவில் அந்த தமிழ் மட்டும் தனியாக போடுறேன். ஆன்சரும் தமிழில் இருக்கும், கொஸ்டின் தமிழில் இருக்கிற மாதிரி நான் அடுத்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.